இந்த எபிசோட நாம இயக்குனர் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் எழுந்திருக்கிற எல்ஐகே படத்தை வந்து பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா 2040ஆம் ஆண்டில் நடக்கும் இந்த கதையில் எல்ஐகே என்ற ஒரு ஆப் காதலுக்காக உருவாக்குறாரு எஸ் சூர்யா. இந்த செயலி மூலம் தங்களுக்கு பொருத்தமானவர்களை தேர்வு செய்து கொள்ளலாம் என்பதுடன் அவர்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்காங்க என்பதை உடனுக்குடன் காதலர்கள் அறிந்து கொள்ள முடியும் என்பதால் இந்த ஆப்புக்கு வரவேற்பு பெறுகிறது. காதலர்கள் தாண்டி அனைவரும் இந்த ஆப் இருந்தால்தான் மதிப்பு என்ற நிலைக்கு வராங்க. அதேவேளை செல்போன் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள் பயணிக்கும் பிரதீப் ரங்கநாதன் கீர்த்தி செட்டியை பார்த்து காதல் வயப்படுறாரு. அவருக்காக செல்போன் வாங்கி எல்ஐகே ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்கிறாரு. நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர எல்ஐகே ஆப் மூலம் பிரதீப் ரங்கநாதனுக்கு மிகப்பெரிய சோதனை ஏற்படுது. அவருக்கும் கீர்த்தி செட்டிக்கும் காதலில் விரிசல் விழுது. இதையடுத்து எஸ் சூர்யா மற்றும் பிரதீப் ரங்கநாதனுக்கு மோதல் ஏற்படுது. இந்த மோதலில் வெற்றி பெற்றது யார்? பிரதீப் ரங்கநாதன் கீர்த்தி செட்டி காதல் கைகூடியதா? எல்ஐகே ஆப்பின் அடுத்த கட்ட பரிமாணம் என்ன ஆனது? இதாங்க இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதன் வழக்கம் போல காதல் நகைச்சுவை என கலாட்டான கதாபாத்திரத்தில் கலக்கியிருக்கான்னு சொல்லலாம். அவரது யதார்த்த நடிப்பு படத்துக்கு மிகப்பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. எமோஷன் காட்சிகளும் நன்கு தேறி இருக்காரு. எந்த பக்கம் பார்த்தாலும் அழகாக இருக்காங்க கீர்த்தி செட்டி. ரீல்ஸ் முகத்தில் சுற்றும் நவநாரிக பெண்ணாக அவ திடீரென யதார்த்த வாழ்க்கைக்குள் நுழையும் காட்சிகளில் கவனம் வைக்கிறாங்க. பிரதீப் ரங்கநாதன் தந்தையாக பல ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு சீமா நடிச்சிருக்காரு. அழுத்தமான அவரது கதாபாத்திரம் அரசியல்வாதி என்பதை தாண்டி நடிகராக ரசிக்க செய்யுது. எஸ் சூர்யா நடிப்பில் மிரட்டுறாரு. கீர்த்தி செட்டியுடன் அவர் ஃபோன் உரையாடும் காட்சிகள் கலகலப்பு கேரண்டின்னு சொல்லலாம். கௌரி கிஷன், ஆனந்தராஜ், யோகி பாபு ஆகிய நடிப்பும் கவனம் ஈர்த்திருக்கு. மாளவிகா மீண்டும் திரையில் தோண்டியது ரசிக்க வச்சிருக்கு. ரவிவர்மன் ஒளிப்பகுதியில் காட்சிகள் கலர்ஃபுல்லாக இருக்கு. பாடல் காட்சிகள் கலக்கல்னு சொல்லலாம். அனுத்தின் இசை ஆட்டம் போட வச்சிருக்கு. தீமா தீமா பாடல் மீண்டும் மீண்டும் கேட்கும் ராகம். லாஜிக் மேலர்கள் எட்டி பார்த்தாலும் புதுமையான காட்சிகள் அதை மறக்கடிக்க செய்யுது. எதிர்காலத்தில் எது வேண்டுமானால் நடக்கலாமோ. பல்வேறு இடைவெளி தாண்டி இந்த படத்தை திரைக்கு கொண்டு வந்திருக்கும் இயக்குனர் வழக்கம் போல புதுமையான கண்ணோட்டத்தில் ரசிக்கக்கூடிய கதையாக படைத்து மீண்டும் மீண்டும் கவனம் வைத்திருக்கார்.